வெல்கம் டு டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்தியா அப்படின்னாலே சாமியார்கள், பாம்பாட்டிகள், மகாராஜாக்கள் அப்படின்னு ஒரு பொது அபிப்பிராயம் உண்டு. இந்த சாமியார்கள் வயதானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய குட்டி சாமியார்களும் அவ்வப்போது புகழ் வெளிச்சத்திற்கு வருவதை பார்க்க முடிகிறது. தாய்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இந்த தாயை பார்த்து சொல்லு, ஆமாவா இல்லையா, கிட்ட வாடியாண்டு எங்க போய் நிக்கிற. உயிருள்ள பாம்பை கழுத்தில் சுற்றியபடி காட்சி தரும் இந்த சிறுவன்தான் திருவண்ணாமலை பகுதியில் புதிதாக உருவெடுத்திருக்கும் குட்டிச்சாமியார். மவளே நீ என்ன நாடி வந்த காரணம், மவளே நீ என்ன நாடி வந்த காரணம், இந்த தாயை நாடி வந்த காரணம் சொல்றேன்னு கேட்டுக்கோ. உன்னை பத்தியும் நீ பெத்தியே அத்தை பத்தியும் உன் கணவனை பத்தி தான் கேட்க வந்திருக்கிறாய், உடல்நிலையை பத்தி கேட்க வந்திருக்கிறாய். இந்த தாய்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆமாவா இல்லையா, இந்த தாயை பார்த்து சொல்லு, ஆமாவா இல்லையா, கிட்ட வாடியாண்டு எங்க போய் நிக்கிற. தெரிஞ்சதா? எதுமா அதுக்கு எதிர்மா தீர்வு. நான் உன்னை நாடி வந்தேன், ஆனா பலன் இல்லை. இப்ப நாடி வந்திருக்கிறல, பலன் கிடைக்கும், அதுக்கு ஒரு தீர்வும் நான் தருவேன். எல்லாம் ஜெயமாவும். இந்த தாயை நாடி வந்தல, சத்தியமாக எல்லாம் ஜெயமாவும். எடுத்து போய் அவனுக்கு குறை. பெரிய பிள்ளைக்கா என்ன கோளாறு, அவன் அப்படியே பண்ணினுக்கிறான். வீட்டுல தெம்பு இல்லாத அப்படியே பண்றான். இப்ப பார்த்தாலும் திரும்பியா கொடுக்குறானேம்மா. அவனை இட்டுன்னு வா. அவனுக்கு வந்த பிரச்சனை என்னன்னே ஒன்றும் தெரிஞ்சு. அவனை இட்டுன்னு தான் நான் சத்தியமாக அதை தீர்த்து அனுப்புவேன். அவனை இட்டுன்னு வந்து நானே அதுக்கு மூலிகை மருந்து கொடுக்குறேன். 10ஆம் வகுப்பு படித்து வந்த பள்ளி மாணவரான இவர் திடீரென கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து கையில் சூலாயுதம் ஏந்தி வாயில் வேப்பிலையை கடித்தபடி ஆவேசமாக சாமியாடிக் கொண்டிருக்கிறார். பாம்பு வந்து இவரது கழுத்தில் சுற்றி கொண்டதால் கருமாரியம்மனின் அவதாரமாக கருதி பக்தர்கள் பலரும் இந்த சிறுவனை வணங்கி செல்கின்றனர். சாதாரண பள்ளி மாணவன் ஒரு குட்டிச்சாமியாராக மாறியதன் பின்னணி இதோ. திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள அழகான கிராமம் சத்திரமோட்டூர். இங்கு வாழ்ந்து வருபவர்தான் செல்வராஜ். இவரது மனைவி சசிகலா. இவர்களுக்கு 3 பிள்ளைகள். இதில் மூத்த மகன் பாரதி ராஜா. இவர்தான் தற்போது ஒரே நாளில் குட்டிச்சாமியாராக பிரபலமடையத் தொடங்கியிருக்கிறார். செல்வராஜிற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு வேப்பமரம் உள்ளது. இதனடியில் பாம்பு புற்றும் முன்பு இருந்ததாம். பாரதி ராஜா தினமும் காலையில் குளித்துவிட்டு நிலத்திற்கு சென்று வேப்ப மரத்தை கும்பிடுவதை வழக்கமாக செய்து வந்திருக்கிறார். கடந்த வாரமும் அப்படித்தான். பாரதி ராஜா வேப்ப மரத்தை கும்பிட்டுக் கொண்டிருந்த வேளையில் மரக்கிளையில் தொங்கியபடி காட்சி தந்துள்ளது ஒரு பாம்பு. மரக்கிளையில் இருந்து பாம்பு தன்மீது தாவ அதிர்ச்சியில் அலறியபடி மயங்கியதாக சொல்கிறார் பாரதி ராஜா. நேற்று காலைல சாமி கும்பிட வந்தேன் கோவிலுக்கு. சாமி கும்பிட வந்து நின்று எல்லாம் பார்த்துருந்தேன். அப்புறமா தான் சூளம் பக்கத்தில் இருந்துச்சு. அதை கைவிட்டு அதை எடுத்து மேலே வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி மேலே வச்சேன். பார்த்தா மேலே காலையில் சுற்றி நின்றுச்சு பாம்பு. அது அப்படி தாண்ட வந்துச்சு. அம்மானு கத்தினேன். அது மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. கழுத்தில் பாம்பு சுற்றியதும் கருமாரி அம்மனின் அவதாரம் தான் என சொல்லியபடி இந்த சிறுவனும் பாம்பும் எல்லோருக்கும் மாறி மாறி ஆசி வழங்கினார்களாம். அந்த பாம்பு மரத்திலே இருந்த உடனே அப்படியே கயிற்றுல தாவிக்குது. பாரதி ராஜா கயிற்றுல அப்படியே தாவிக்குது.
தாவின உடனே யமான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை குரல் விட்டா அதான் தெரியும். அங்கேருந்து வீட்டிலேருந்து ஒடியாரத்துக்குள்ளே அப்படியே மரத்தடியிலே உட்காந்துச்சு பாம்பு. அப்படியே சுற்றிக்கின்னு மரத்தடியிலே உட்காந்துச்சு. வந்து நான் கேட்கும்போது நான் வந்து நீ வந்து நான் நினச்சதை நிறைவேற்றிட்டேன், சுற்றிட்டேன். நீ வந்து எனக்கு வந்து பால் முட்டை எடுத்துன்னு வா, எனக்கு பசிக்குதுடி, பால் முட்டை எடுத்துன்னு வாங்கிச்சு. அப்படியே பால் முட்டையும் போய் பால் கறந்து முட்டை எடுத்துன்னு வந்தோம். உடச்சி ஊற்றினா நக்கிச்சு பாம்பு. குடிச்சிச்சு. குடிச்ச உடனே நான் இங்கேயே விருப்பப்பட்டு இந்த பாலுக்கு மேலே இங்கேயே உக்காந்துருவேன். எனக்கு கோயில் ஆரம்பி, எனக்கு ஜனம் வரணும், நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் சொல்லணும் ஜனத்துங்களுக்கு, கோயில் ஆரம்பித்து எனக்கு எல்லாத்தையும் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அப்படியே ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ணி நிற்கிறோம். இன்னைக்கிலேருந்து தான் ஸ்டார்டிங். 8 மணி வரைக்கும் அது வந்து வாக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் அந்த நாகமாக வந்து நெத்தியில் வந்து தொட்டு வீதெல்லாம் எடுத்துச்சு, முத்திட்டுச்சு. தனது நெற்றியில் பாம்பு முத்தமிட்டது எனச் சொல்லி சிலிர்க்கிறார் ஒரு பக்தர். பாம்பு இதுமாரி வந்து மேலே விளையாடுது என்று சொன்னான். நான் நம்பிக்கைப்படல. உடனே மறுபடியும் வானா சீக்கிரம் என்று சொன்னான். போய் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வந்து பார்த்தேன். இது பார்த்தா மேலே ஏறி நல்லா தழும்பிக்கின்னு விளையாடிக்கின்னு நல்லா முகத்துக்கெல்லாம் இது பண்ணிக்கிது. பண்ணின்னு வந்தோடனே எல்லாம் ஊரில் எல்லாமே வந்துட்டாங்க, ஆச்சரியமாக வந்துட்டாங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக வந்துட்டாங்க. எல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் அது திருநீர் எடுத்து ஒரு நாக்கிலேருந்து பொட்டு வைக்கிறாரு. அது வந்து ஆசீர்வாதம் வந்து நாக்கு விளாசி ஆசீர்வாதம் வந்து இப்போ வந்துட்டு இது வந்து பெரிய புதுமையாக, ஏன்னா நம்ம பார்க்க முடியாத மாரி. எப்பயுமே இது சினிமா டிவியில் தான் பார்த்துருக்கோம் அந்தமாரி. இது வந்து புதுசாக வந்து பார்க்கறது வந்து ஒரு ஆச்சரியம் மாரி. கழுத்தில் இருந்து எல்லாருக்கும் அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறாங்க, எதுவும் பண்ணலாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான் வந்ததெல்லாம். எனக்கு பயம் அந்த டைமில் வந்து பயம் இல்லை. அவர் நாக்கில் தொட்டு வைக்க சொல்ல வந்து நாக்கில் அதுவே வந்து இது பண்ணுது, முத்தம் கொடுத்தது. இப்போது முழுநேர சாமியாராகிவிட்டார் பாரதி ராஜா. இனி பௌர்ணமி தோறும் பாம்பு வந்து காட்சி தரும் என்றும் அறிவித்து விட்டனர். பௌர்ணமி வர சொல்லியது நாக்கு இப்போ வந்து நேற்று வந்துச்சு இல்லையா, அதேமாரி பௌர்ணமி தொடர்ந்து வரன்னு சொல்லிது. அன்னைக்கு ஃபுல்லாக என்ன கூட இருந்துட்டு பழம் முட்டை பால் எல்லாம் சாப்பிட்டு போகும். தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் வாக்கும் சொல்லத் தொடங்கிவிட்டார் இந்த குட்டிச்சாமியார். என்னது அதனால என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, எங்க பிள்ளைகளும் எனக்கு கவனிக்கல அவ்வளோ. சரியா, இப்போ நீ பெத்த பிஞ்சுங்க ரொம்ப கவனிக்கல அவ்வளோ, கொஞ்சம் தான் கவனிக்காதகள். ஆமாவா இல்லையா? தாய்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதான் நானும் சொல்றேன், கொஞ்சம் கவனிக்காங்க, அவ்வளோ அதிகபட்சமா கவனித்தில்ல. அமையண்டா அமையம் தெரிஞ்சுதா? இன்னும் அந்த பௌர்ணமிக்கு வந்து கல்றா அப்பா சொல்லுறேன். இதே இடத்தில் தற்போது கருமாரி அம்மனுக்கு கோவில் கட்டும் வேலைகளும் ஆரம்பமாகிவிட்டன. பாம்பு வந்து கழுத்தில் சுற்றி கொண்டதால் மட்டுமே பாரதி ராஜா குட்டிச்சாமியாராக மாறிவிடவில்லை. இதற்கு பின்னால் இன்னும் ஒரு பெரிய கதை மறைந்து கிடக்கிறது. சசிகலாவின் தாய் சின்ன குழந்தை. சில வருடங்களுக்கு முன்பு வரை இவர் சாமியாடிக் கொண்டிருந்தாராம். அருள்வாக்கு சொல்லும் அளவிற்கு இவரால் வளர முடியாத குடும்பச் சூழல். அதனால் தனது பேரனை ஆன்மீக பாதைக்கு திருப்பி இருக்கிறார் சின்ன குழந்தை. அதற்கு ஏற்ப 9வது படிக்கும் போதே திடீரென ஆடி மயங்கிச் சரிவாராம் பாரதி ராஜா. ஒன்றாவதுலேருந்து எனக்கு சாமி வரும். சாமி வரும்போது அப்போ அதிகமாச்சு. ஸ்கூலுக்கு போனால் கை கால் வீங்கிடும். அது யான்னு கேட்டதுக்கு சாமிகிட்ட
தீட்டு பசங்களாம் வராங்க, அதனால் உள்ளன்னு சொல்லிச்சு. அப்போ வந்து சாமி கும்பிட்டு தான் அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க அவங்களாம். அப்பயும் அதேமாதிரி தான் ஆயினுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, பார்த்தா அது அரையாண்டு வரையும் போனேன். அடுத்தது ஆல் டேட்லாம் வந்துச்சு, அது நின்றுட்டேன், ஸ்கூலுக்கு போகல. ட்விட்டரில் சேர்த்தாங்க எழுதுறேன்னு சொல்லிட்டு. அங்கே போனேன், ஒரு வாரம் தான் போனேன். அடுத்தது போக முடியல என்னால். அப்பயே உடம்பு சரியில்லாத வாயில் நோர் தள்ளிக்கினே வயிறு வீங்கிச்சு. அதுக்கு மேலே போக முடியல. முதலில் பேய் பிடித்திருப்பதாகவே ஊர் மக்கள் சந்தேகப்பட்டுள்ளனர். எல்லாம் என்னன்ட்டாங்க, அந்த ஊர் ஜனம் பூரா பேய், இது வந்து சாமி கிடையாது, உன் புள்ள எந்த கோயில்னா இட்டுன்னு போய் எங்கே ஒன்றாலும் பாரு, புள்ள அநியாயமாக வீணாக போயிடுவான் பழகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் பாரதி ராஜா மீது அம்மன் வருவதாகச் சொல்லி குடும்பத்தினர் இவரை வீட்டில் வைத்து அருள்வாக்கு சொல்லி வந்தனர். ஊரில் இதற்கு எதிர்ப்பு வந்ததால் பூசாரி பயிற்சி பெற சென்னையில் ஒரு கோவிலுக்கு அனுப்பி வைத்தனர். பயிற்சி முடிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து ஏறக்குறைய ஒரு குட்டி சாமியார் தோற்றத்திலேயே ஊர் திரும்பி இருக்கிறார் பாரதி ராஜா. அதனை அடுத்துதான் பாம்பு கழுத்தில் சுற்றிய சம்பவம் அரங்கேற அடுத்த நொடியே குட்டி சாமியாராக பிரபலமாகிவிட்டார் பாரதி ராஜா. பாம்பை பிடித்து நடத்தப்பட்ட செட்டப் நாடகம் இது எனவும் ஊரில் ஒரு சிலர் இதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளனர். சாமியாடியாக மாற விரும்பிய தனது ஆசையை தன் பேரன் நிறைவேற்றியது பாட்டி சின்ன குழந்தைக்கு பெரும் மகிழ்ச்சி. முதல்ல வந்து அது என் மேல தான் வரும். வந்தது நான் அப்போதைக்கு எங்கள் குடும்பம் ஏய நான் என்ன நினைக்கிறது, எம்மா தாயே எங்களுக்கு யாரும் கிடையாது, நீ தான் வரணும், நீ தான் சொல்லணும், என் தலைமையில் நீ உட்காந்து சொல்லணும். நாங்கள் அப்போ நாங்கள் கும்பிட்டுறது அந்த தெய்வத்தை கும்பிட்றது நான் உரத்தில்லை. கும்பிட்டு பிற்பாடு சரி அம்மால இல்லை எங்கள் பேர மேலே இப்போ வந்து உக்காந்துக்குது. ஒரு வருஷமாக இருந்துச்சு. நாங்கள் யாரும் நம்பலை, இந்த ஊரில் இருக்கிறவங்களும் நம்பலை, நானும் நம்பலை. ஆனால் அந்த சாமியை நான் கேள்வி கேட்பேன், அந்த பையனை ஆசை காட்டி மோசம் செஞ்சு அம்மா எப்படி போய்கிட்டு அவன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் எங்கள் பொண்ணுங்க கேட்பேன், எங்கள் பையனுங்க கேட்பாங்க, நானும் கேட்பேன். அவனை நம்பலை, நீங்கள் எதுவுமே நம்புறதே கிடையாது. இப்போ வந்து அந்த பாம்பு அந்த அம்மா வந்து கயிற்றுல நேற்று சுத்தத்துல இருந்தா எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. தனது மகன் படிக்காமல் சாமியாராகிவிட்டது தந்தை செல்வராஜுக்கு மட்டுமே கொஞ்சம் வருத்தம். பாரதி ராஜா வந்து படிக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அது வந்து என்ன முடியல. இதுக்கிடையில் வந்து சாமி இது பண்ணுறதுனால அதனோட விருப்பப்படியே நான் அதுக்கு ஒப்படைச்சிடறேன். சாமி அவன் குறி சொல்லட்டும், அதான் கோயில் கட்டி நல்லது கட்டி சொல்லட்டும். இதோ இப்போது பலவிதமான பிரச்சனைகளோடு ஏராளமானோர் இந்த குட்டிச்சாமியாரை தேடி வருகின்றனர். அடுத்தடுத்து அருள்வாக்கு சொல்வதில் பிஸியாகி வருகிறார் பாரதி ராஜா. ஒரு பக்கம் பாரதி ராஜாவை ஒரு குட்டி சாமியார் அப்படின்னு பலர் கொண்டாடினாலும் கூட இன்னொரு பக்கம் சில குற்றச்சாட்டுகளும் சொல்லப்படுகின்றன. அது என்ன அப்படின்னு கேட்டா, பாரதி ராஜாவுடைய பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேரு சின்ன குழந்தை. அவங்க சாமியாடியாக முயற்சி பண்ணினாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய பேரனை அம்மனின் அவதாரம் குட்டி சாமியார் அப்படின்னு உருவாக்கி இருக்காங்க. இது வெறும் ஏற்பாடுதான் அப்படின்னு சொல்லப்படுது. டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.